விழுப்புரத்தில் மதுக்கடையை மூடக்கோரி முற்றுகையில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் சாலமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடையை மூடக்கோரி அந்த பகுதி மக்கள் 2 மாதங்களுக்கும் மேலாக கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் மதுக்கடையை அகற்றக்கோரி பெண்கள் உட்பட ஏராளமானோர் இரவில் கடை முன் திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை பூட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடினர். தகவல் தெரிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முற்றுகையில் ஈடுபட்ட ஆண்களை கைது செய்து இழுத்துச் சென்று வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுனா காவல் அதிகாரியா இவங்க இப்படி பண்ணா அப்புறம் எப்படி ஆவறது சொல்லுங்க பாக்க. காவல் அதிகாரி பண்ணா நாங்க எப்படி வாழறது? அப்ப இவங்களே தொலை செய்யறாங்களா? உங்களுக்கு எல்லாரும் அடிச்சிட்டு போறாங்க சார். எங்க ஊர் பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த ரோட்ல எல்லாம் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்குவோம். பொம்பளைக்கு பூரா சாகுவோம். போராட்டம் பண்ணுவோம்.